ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த 3 வங்கிகளில் ஏப்ரல் 1 முதல் ஏடிஎம் மற்றும் யூபிஐயில் ஒரு சில புதிய மாற்றத்தை கொண்டு வராங்க. இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது முக்கிய இந்த 3 வங்கிகளில் ஏடிஎம் மற்றும் யூபிஐ விதிகளில் சில முக்கிய மாற்றங்களை கொண்டு வராங்க. வங்கி என்ன ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இருக்குது பாருங்கள், அதில் ஒரு அப்டேட்டை கொண்டு வராங்க. இதுவரை வாடிக்கையாளர்கள் ஏடிஎம்களை யூபிஐ மூலம் பணம் எடுப்பதை சாதாரண ஏடிஎம் கார்டு பரிவர்த்தனையாக கருதாமல் இருந்த ஹெச்டிஎஃப்சி வங்கி வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் யூபிஐ மூலம் எடுக்கப்படும் பணமும் உங்களின் மாதாந்திர இலவச ஏடிஎம் பரிவர்த்தனை கணக்கிலேயே சேர்க்கப்படும் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. அதாவது நீங்கள் ஹெச்டிஎஃப்சி ஏடிஎம் மூலமாக யூபிஐ பயன்படுத்தி பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை வாடிக்கையாளர்கள் இலவச வரம்பை தாண்டும் பட்சத்தில் ஒவ்வொரு முறை யூபிஐ மூலம் பணம் எடுக்கும்போது ரூபாய் 23 மற்றும் அதற்கான வரிகளை கட்டணமாக செலுத்த வேண்டியிருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இனி கார்டு இல்லாமலே தான் பணம் எடுக்கிறோம் என்று நினைத்து வாடிக்கையாளர்கள் அடிக்கடி யூபிஐ பயன்படுத்தினால் அது கூடுதல் செலவில் போய் முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஏடிஎம் கார்டு இல்லாமல் யூபிஐ மூலமாக நீங்கள் பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு லிமிட் இருக்குது. அந்த இலவசத்தையும் தாண்டி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவை யூபிஐ மூலமாக எடுக்கும்போது 23 ரூபாய் வசூல் செய்யப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி பாருங்கள், பஞ்சாப் நேஷனல் வங்கி இருக்குது பாருங்கள், அதில் ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் ரூபே என்சிஎம்சி பிளாட்டினம் உள்நாடு மற்றும் சர்வதேசம், அதேமாரி ரூபே உமன் பவர் பிளாட்டினம், ரூபே பிஎன்பி பலேஷ், அந்த மாதிரி ஒரு சில ஏடிஎம் கார்டெலாம் இருக்குது. அந்த கார்டுகளுக்கு தினசரி வரம்பு 50,000 ரூபாய் பார்த்தா குறைச்சிருக்காங்க அமௌண்ட் எடுப்பதில். அதேமாரி ரூபே செலக்ட் டெபிட் கார்டு, பிஎன்பி ரூபே செலக்ட் நியோ எக்ஸல் விசா சிக்னேச்சர் போன்ற கார்டுகளுக்கு தினசரி வரம்பு 75,000 ரூபாய் பார்த்தா குறைச்சிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அப்டேட்டாக. அது மட்டுமின்றி மற்றொரு முக்கிய அறிவிப்பு என்ன அப்படின்னா, கடந்த 3 மாதமாக எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கணக்கு இன்ஆக்டிவ் பண்ணப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி ஏப்ரல் 15 தேதிக்குள்ளார நீங்கள் இகேவிசி பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா பேங்க்கில் போயிட்டு கேவிசி பண்ணணும் அப்படின்றதையும் ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பந்தன் பேங்க் இருக்க பாருங்கள், அங்கேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, ஏடிஎம்களில் 5 முறை இலவசமாக பண பரிவர்த்தனை செய்யலாம். மற்ற வங்கிகளின் ஏடிஎம்களை பயன்படுத்தும் போது சென்னை, பெங்களூரு போன்ற மெட்ரோ நகரங்களில் வசிப்பவர்கள் 3 முறையும் மற்ற ஊர்களில் இருப்பவர்களுக்கு 5 முறை மட்டுமே இலவசமாக அனுமதி வழங்கப்படும். இந்த வரம்பை மீறினால் ஒவ்வொரு பண பரிவர்த்தனைக்கும் ரூபாய் 23 பேலன்ஸ் செக் செய்வது போன்ற பணமில்லா இதர சேவைகளுக்கு ரூபாய் 10 கட்டணமாக வசூலிக்கப்படும் முக்கிய விஷயமாக இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தங்கள் கணக்கில் போதுமான பணம் இல்லாமல் ஏடிஎம் கார்டை சொருகி பரிவர்த்தனை தோல்வியடைந்தால் அதற்காக 25 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்றத ஒரு அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாங்க இந்த 3 வங்கி கணக்குகளுக்குமே இந்த ஏடிஎம் கார்டு அதேமாரி யூபிஐ போன்ற அப்டேட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாமே உங்களுக்கு ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வருது. அதை பற்றி தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க், பஞ்சாப் நேஷனல், பந்தன் பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட வரம்பை மீறீங்க அப்படின்னா 23 ரூபாய் கட்டணம் வசூலிக்கிறாங்க. பிஎன்பி வங்கியில் பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம் கார்டு வகையை பொறுத்து ஒரு நாளைக்கு 50,000லேருந்து 75,000 வரைக்கும் மட்டுமே பணம் எடுக்க முடியும் அப்படின்ற மாரி நிறையா குறைச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஏப்ரல் 1 நடைமுறைக்கு கொடுத்து இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.